பாண்டி ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில் வந்து அவங்க அம்மாட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க ஃபோனில். "நான் என்னடி என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிற?" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா நீ சொன்னது பூராமே எதுவுமே நடக்க மாட்டுக்கு" அப்படிங்கிறாங்க. "என்னது நடக்க மாட்டுக்கு?" அப்படிங்கிறாங்க. "ஹனிமூன் போயிட்டு வா, மாப்பிள்ளை உன் பேச்சு தான் எல்லாம் கேட்குற மாதிரி பண்ணணும்னு சொன்னாலா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்." "நீ அப்படி நடந்துக்கிட்டியா?" அப்படிங்கிறாங்க. "அப்படி தாம்மா நடந்துக்கிட்டேன். ஹனிமூனில் இருக்கிற வரைக்கும் என் மேலே நான் சொன்னது அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார். இங்கே வந்தோன்னே அப்படியே மாறிட்டாருமா" அப்படிங்கிறாங்க. "எல்லா ஆம்பளையும் அப்படி தாண்டி, நீ வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும்" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா அங்கே பாருங்க, வந்தோடனே என் தம்பி மேலே மிஞ்சி வேறு யாருமே கிடையாது அந்த மாதிரி பேசுகிறாரு. அதனால் சரி வராதும்மா, நான் பேசாமல் வந்து அங்கேயே வந்துடுறேம்மா" அப்படிங்கிறாங்க. "என்னடி நீ சின்ன பிள்ளை மாதிரி அங்கேயே வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இப்போ என்ன தாங்க நடந்துச்சு?" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா தனி கொடுத்தனம் போகணுன்னு சொன்னேன். எதனால் வீட்டில் போய் பேசிக்கலாம்னு சொன்னார். இங்கே வந்தோன்னே சொல்கிறாரு, என் தம்பி மாதிரி எங்கே இருக்கானோ அங்கே தான் இருப்பேன். எங்கள் அப்பா அம்மா சொல்ல கேட்டு இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு" அப்படிங்கிறாங்க. "அப்போ நீங்கள் இருங்க, மற்றவங்கள கிளப்பி விடுங்க" அப்படிங்கிறாங்க. "அதுக்கு எப்படிம்மா முடியும்?" அப்படிங்கிறாங்க. "ஏன்டி முடியாது? நீ தான் பண்ணணும்" அப்படிங்கிறாங்க. "என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "சாப்பாட்டிலேருந்தே ஆரம்பி. நான் வீட்டில் இருக்கேன், சமைச்சு கொடுக்குறேன். நீ மற்றவங்களாம் வந்து படிக்கிறாங்க வைக்கிறான்னு சொல்லி வேற்றுமை வருதுன்னு சொல்லிட்டு உங்கள் மாமன்கிட்ட போட்டு கொடு. போட்டு கொடுத்தோடனே என்னம்மா இப்படி வருது அப்படின்னு சொன்னால், அப்போ தனித்தனியாக சமைங்க அப்படிம்பாங்க. எல்லாருக்குமே தனி கொடுத்தனம் இருக்கிறதுக்கு அந்த அடுப்பாங்கிற ஒன்று தான் இருக்குது. அப்போ குடும்பத்தை விட்டு தனியாக தான் இருந்தாகணும். மூத்த மருமக அப்படிங்கும்போது வந்து முதல்ல வந்து உன்னை தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா, அப்போ என்னைய தனியாக வைங்க மாமா. வைக்கும்போது எனக்கு வந்து என்ன செய்யுங்கன்னா, குடும்ப சொத்தை கொஞ்சம் கொடுங்க. நாங்கள் வந்து அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறோம். என் புருஷன் வந்து தனியாரில் எதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட ஏன் வேலை பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு கேளு. இல்லை கதிரை அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னால், அடுத்தாப்புல செந்திலையும் அனுப்பு. நீ அந்த வீட்டில் இரு. அந்த வீட்டையே உன் பேரில் எழுதி வாங்கிறதுக்கோ, சொத்தை எழுதி வாங்கிறதுக்கோ முயற்சி பண்ணு. அதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. "நீ சொல்லுறதுலாம் எனக்கு புரியுதுமா, அதுக்கு எப்படி மாமா சம்மதிப்பாங்க?" அப்படிங்கிறாங்க. "நீ தாண்டி சம்மதிக்க வைக்கணும். கிளப்பி விடு. சாப்பாடு சமைக்கிற விஷயத்தில் வந்து இப்போ உங்கள் அத்தைக்கு உடம்பு சரியில்லை. நீ தான் சமைக்கிற. அந்த நீ சமைக்க ஆரம்பத்துலேருந்து ராஜியோ யாரோ வரலை. இது உனக்கு நல்லதாக போச்சு. இப்போ நீ ஆரம்பி. இந்த மாதிரி நான் தான் சமைக்கணுமா? மீனா வேலை பார்க்கறதுனால மீனா சமைக்க மாட்றாங்க. ராஜி படிக்க போகிறான்னு அவள் சமைக்க மாட்றா. இவ்வளோ கூட்டு கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது நான் எப்படி சமைக்க முடியும், வைக்க முடியும்? எனக்கு என் புருஷனுக்கு இங்கே இருக்க பிடிக்கல. நாங்கள் பேசாமல் தனி கொடுத்துன போகிறோம்னு சொல்லு. உன் புருஷன் என்னதான் சொன்னாலும் நீ சொல்லுறது தான் சரின்னு நினச்சிட்டு உன் மாமனார் வந்து என்னம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்று செய்யுங்க, எங்களை உங்களுக்கு அனுப்ப விருப்பம்னாலும் கதிர் அனுப்புங்க. இப்படி எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுக்க முடியாதுல்ல அப்படி இப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. "சரிம்மா நான் பேசி பார்க்குறேன்" அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க. "சாப்பாடு எப்படிம்மா இருக்குது?" அப்படின்னு கேட்குறாங்க. "தங்கமே நல்லா இருக்குமா" அப்படிங்கிறாங்க. "அம்மா சமைக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சமைச்சேன்" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் சின்ன வயசுலேருந்தே சமைச்சு பழகணும்னு சொன்னல" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் இவ்வளோ நாள் சமைச்சிருந்தேன், இனிமேல் சமைக்க முடியாது" அப்படிங்கிறாங்க. "சமைக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, கோமதி தான் உடம்பு சரியாயிட்டல" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா அதுக்கு சொல்லலை, கூட்டு குடும்பத்தில் இப்படி கிடந்து சமைச்சிட்டு கிடக்கிறேன் பிடிக்கல, அதனால் நாங்களும் என் வீட்டுக்காரரும் தனி கொடுத்துன்னு போகிறோம்" அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. ஷாக் ஆகிட்டு சாப்பிடாம எந்திக்கார். அப்படி என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. "டேய் சரவணா என்னடா முன்னாடி சொல்லுதா" அப்படிங்கிறாங்க. "அது என்னென்னு தெரிலப்பா, ஹனிமூன் போனதுலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கா, நம்ம தனி கொடுத்துன்னு போயிடுவோம், கூட்டு குடும்பத்தில் இருக்க வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் வந்து அப்படி ஒரு இது அப்படின்னு சொன்னால் உன் வீட்டை பார்த்து போயிரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன்ப்பா" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா அங்கெல்லாம் வந்து தனி கொடுத்துன்னு போவோம், இதனால் வீட்டில் வந்து தான் பேசிக்கணும்னு சொன்னாங்களே தவிர்த்து வேறு ஒன்றும் சொல்லலை" அப்படிங்கிறாங்க. "எப்பா ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், அந்த இடத்துல போய் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலப்பா" அப்படிங்கிறாங்க. "அம்மா உனக்கு இங்கே என்னம்மா குறை? இந்த வீட்டில் நீ தான் வந்து சூப்பர் மருமக, உன்னை மிஞ்சின ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது நீ இப்படி பேசுறியம்மா" அப்படிங்கிறாங்க. "அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது வந்து அவ்வளோ பேர் அனுசரித்து போக வேண்டியிருக்கு. இந்த வீட்டில் ராஜியோ மீனாவோ என்னை மதிக்கிறதும் கிடையாது, வைக்கிறதும் கிடையாது. அதுபோக அத்தையுமே எதையுமே என்கிட்ட சொல்கிறது கிடையாது. அதனால் இந்த வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கல, அதான் நான் தனி கொடுத்தனம் போகணுன்னு ஆசைப்பட்றேன்" அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாரு, "என் தனி கொடுத்தனம் போகணுன்னு ஆசைப்படுறத அது ஒரு காலம் நடக்காது. நீ வேணா ஒன்று செய், உன் வீட்டை பார்த்து போய் சேர்ந்துரு" அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டி, "என்னடா பேசுகிற? ஒரு பிள்ளையை கெட்டு வந்துட்டு ஒரு பண்பாக பேசணும். நான் இன்னொரு வீட்டு பிள்ளை அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசக்கூடாது. நம்ம வீட்டில் குழலியை கட்டி கொடுத்துருக்கோம், குழலி மாப்பிள்ளை இந்த மாதிரி சூழ்நிலை என்ன முடிவு எடுப்போம் அந்த மாதிரி தான் இருக்கணும். குழலி வந்து வீட்டில் இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா, இல்லைன்னா மனசு தாங்க இருக்குமா? அந்த மாதிரி பேசக்கூடாது. ஏம்மா உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை" அப்படிங்கிறாங்க. "இங்கே உழைச்சி கொண்டு வீட்டில் கொடுக்காரு, என் கையில் ₹1 இல்லை. அதுபோக வந்து மீனா வந்து வேலை பார்க்குறாங்க, அவங்க கையிலேயே வச்சுக்கிறாங்க. இவன் செந்தில் தம்பியும் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு. எல்லாருமே அவங்கவுங்க வந்து அவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க. கதிருக்கு வேலை வாங்கி கொடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு அவரும் பேத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி எல்லாருமே அவங்கவுங்க வந்து சேஃப்டியாக இருக்காங்க. நானும் என் புருஷனும் மட்டும் ரொம்ப இதாக இருக்கோம். அதனால தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால நாங்கள் தனி கொடுத்தனம் போயிடுவோம்" அப்படி இப்படிங்கிறாங்க. "அம்மா நீ தனி கொடுத்தனம் போகணுங்க, உன் புருஷன் இதை பற்றி ஒன்றுமே பேசலையம்மா" அப்படிங்கிறாங்க. "எப்பா நான் தான் சொல்கிறேன்ப்பா, இவ தான்ப்பா தனி கொடுத்தனம் போகணும்னு பேசிகிட்டு இருக்கா. அதுபோக உங்கள் அம்மா என்னத்தை சொன்னாங்கன்னு தெரியல, என் அம்மாட்ட என்ன இல்லாமல் கேட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கா" அப்படிங்கிறாங்க. பாண்டியன் சொல்கிறாங்க, "ஏம்மா இங்கே பாரு, இது கூட்டு குடும்பம்.
எல்லோரும் அனுசரித்து போகணும். பல மேடு பள்ளம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுமா அப்படிங்கிறாங்க. மாமா நான் வந்து இங்கே வந்து நீங்கள் சொல்லி பார்த்து கட்டி வச்ச பொண்ணுண்ணா, அரேஞ்ச் மேரேஜ். லவ் மேரேஜ் பண்ணவங்க ஓடி வந்தவங்களாம் வந்து இந்த வீட்டில் உரிமை செலுத்தும் போது எனக்கு இங்கே என்ன மரியாதை இருக்குது சொல்லுங்கள்? ஒன்றும் கிடையாது. அதனால தான் நான் தண்ணி கொடுத்துன்னு போகணும்னு ஆசைப்படுதேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, தங்கமயிலக்கா ஏன் இப்படி பேசுகிறீங்க? ஏன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் தான் மேரேஜ், லவ் மேரேஜ் பண்ணால் மேரேஜ் கிடையாதா? எல்லாம் செல்லும் தானே. நான் வந்து செந்திலோட பொண்டாட்டி, கதிரோட பொண்டாட்டி. இப்படிலாம் பேசாதீங்க. நாக்கில் நரம்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக எப்படி வேணாலும் பேசணும்னு பேசுகிறாங்க தங்கமயிலக்கா. இது நல்லது பழக்கம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு கூட்டு குடும்பத்தில் இருக்க பிடிக்கலவாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் செந்தில், உனக்கும் இருக்க பிடிக்கலன்னு நான் சொல்லி தண்ணி கொடுத்து நான் போயிருங்க. உங்களுக்கு வீடு பார்த்துன்னு வைக்கணும் வச்சுருந்தேன், இல்லை நீங்களே பக்கமாக பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. எப்பா நான் போக விரும்பவே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. டே உன் பொண்டாட்டி சொல்லுதா, நீ சொன்னாங்க இன்றைக்கி என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி என்ன தான் அந்த வீட்டில் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு என்னங்க தெரியுது, அந்த பிள்ளை தான் பொசுக்குன்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. மாமா நான் தண்ணி கொடுத்து நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன், சரியா? இல்லையா இவங்கள தண்ணி கொடுத்து நான் போக சொல்லுங்கள், நான் அந்த வீட்டில் இருந்துக்கிறேன். உங்களுக்கும் அத்தைக்கும் பொங்கி கொடுக்குறது நான் தயாராக இருக்கேன், ஆனால் இவ்வளோ பேருக்கும் பொங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. தங்கமயில் நான் அவன்கிட்ட படித்து சொன்னேன், நீ பொங்கி கொடுக்க வேண்டாம், வைக்க வேண்டாம், நானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையா அத்தை, நீங்கள் இருங்க நான் பொங்குதோம்னா. இப்போ நான் இப்படி பேசுகிறேன், மாற்றி மாற்றி பேசுகிறேன் என்னம்மா அப்படிங்கிறாங்க. இதான் உள்ளது, இன்னும் வந்து நான் சமைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ தயவு செய்து சமைக்க வேண்டாமா, உன் பாட்டில் இவ்வளோ பேருக்கு சமைக்கிற உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு சமைச்சு தந்துட மாட்டேனா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் யார் கையிலையும் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி எழுந்திரிச்சிடுறாரு. உனக்கு என்னதாம்மா பிரச்சனை, உனக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே நான் தண்ணி கொடுத்தன்னு போகணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டுருக்காங்க. அப்பா அம்மா வந்துட்டுருக்காங்களா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி பரட்டாப்பான்னு வராங்க. என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை என் பொண்ணுக்கு இந்த வீட்டில் வாழ பிடிக்கல, அதனால் அவள் தண்ணி கொடுத்தன போகணுங்க, தண்ணி கொடுத்துன வைங்க, சொத்தில் ஒரு பங்கை கொடுங்க, அவனுக்கு மூத்தவருக்குள்ள பங்கை கொடுங்க, அவங்க தனியாக இருக்கட்டும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அப்படி பாணி அழுதுடுறாரு. நான் உயிரோடு இருக்கும்போதே என் பிள்ளைகளுக்கு பங்கு கொடுத்து நான் தனியாக அனுப்பணுமா? எதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனா? நான் யாருமே இல்லாதாமல் அனாதையாக அந்த ஊருக்கு வந்தேன். கோமதி வீட்டில் கடையில் வேலை பார்த்து இன்றைக்கி கோமதியை கல்யாணம் முடித்து இன்றைக்கி இவ்வளோ சொத்து பத்தை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சங்கடப்பட்டு தான். அந்த கூட்டு குடும்பமாக இருக்கணும், என் பிள்ளைகளுக்கும் நிறைய உறவு இருக்கணும், என் பிள்ளைகளோட நான் கடைசி காலத்தில் வாழணுங்கிறதுக்காக தான் பெரிய வீடாகவும் கட்டினேன். அதுபோக தொழிலையும் நான் உதவி பண்ணேன். நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அப்படிங்கிறாங்க. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், என் பொண்ணுக்கு இந்த வாழ பிடிக்கல. இப்போ எங்கள் வீட்டுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது. நாங்கள் நினச்சா எங்கள் சொத்தில் ஒரு பங்கை கொடுத்து அவளை ஜெயின்னு வைக்க முடியும். ஆனால் வந்து நாங்கள் கல்யாணம் முடிச்சிருக்க குடும்பத்தில் இருந்து ஒரு ரூபா காசுனாலும் வாங்கி தான் அவள் தனியாக இருக்கணும், அதுதான் அவளுக்கு வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் மாப்பிள்ளையை தனியாக வைங்க அப்படிங்கிறாங்க. என்ன பெரிய ஆள் இப்படி பேசுகிறீங்க, சம்பந்தார நீங்கள் இப்படி பேசலாமா அப்படி இப்படின்னு சொல்லி கோமதின்னு சொல்கிறாங்க, பாண்டியன்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்ட போட்டில்லை. உடனே சரிம்மா நீ தண்ணி கொடுத்து நான் போகணுங்க, உன் புருஷனும் போகணுன்னு சொல்லிட்டான்னா நாளைக்கு என்னாலும் போங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, பாருங்கம்மா நான் தண்ணி கொடுத்து ரொம்ப விரும்பலை, அப்படி அவள் அந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னா உங்கள் வீட்டில் அவள் எத்தனை நாள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் இங்கே வரேன்னு நினைக்க தோணுன்னு சொல்லுதாலோ நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் நான் இதுக்கு தான் உங்களுக்கு கட்டி கொடுத்தோமா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இதுக்கு தான் எங்கள் பையனுக்கு நாங்கள் உங்கள் பொண்ணை தேடி வந்து கல்யாணம் முடிச்சோமா, வந்த கொஞ்ச நாள்லேயே தண்ணி கொடுத்து நான் போகணுங்கிறா, இல்லைனா எல்லோரையும் அனுப்புங்க, நான் மட்டும் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. மொத்தத்தில் வந்து சாப்பாடு சமைக்கிறது தான் பிரச்சனைனா நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதில் வந்து சாப்பாடை வச்சுக்கிட்டு நான் தனியாக போகிறேன்னு என்ன இருக்குது, ஒவ்வொரு வீட்லையும் என்னெல்லாமோ நடக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சரி சம்மந்தி அவள் இருக்க பிடிக்கல, அதுக்கு மேலே பார்த்துக்கோங்க, மாப்பிள்ளை சீக்கிரம் நல்லா முடிவாடுங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே செந்திலுக்கும் கதிருக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சரவணனே நீங்கள் தான் தண்ணி கொடுத்துன்னு போகணுன்னு நினைக்கானே, என் கூட இருக்க உனக்கு பிடிக்கலண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் நான் எங்கடா சொன்னேன், உங்கள் அண்ணி தானடா சொல்லிகிட்டு இருக்கா, அவளுக்கு என்னமோ தெரிலடா நம்ம குடும்பத்தையே பிடிக்கல, ராஜுவும் மீனாவுக்கு சூசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, அத்தையும் நல்லா அவங்ககிட்ட தான் பேசுகிறாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்காங்க, அதனால் இந்த வீட்டில் எனக்கு பிடிக்கல, எங்கேயாவது வெளியே கூட்டி போங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஹனிமூனுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அந்த பேச்சே அடிபட்டுச்சு. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ வந்து இந்த வீட்டில் இருக்கிறேன் சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறா. நானும் சரி ஹனிமூன் போய்ட்டு வந்தால் மாறிடுவான்னு பார்த்துட்டு தான் நானும் அங்கங்கே அவள் சொல்லுறதுக்கெலாம் ஆடினேன். ஆனால் இப்போ என்னென்னா அவளோட வந்த சூட்சம் இப்போ தான் தெரியுது, நம்மளை பிரிக்கணும் தான் வந்து போல என்னமோ தெரில அப்படிங்கிறாங்க. என் மாப்பிள்ளை இப்படிலாம் பேசாதீங்க என் மகளை அப்படி இப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு மரியாதை வச்சுருக்கோம், மாமா உங்களுக்கு மரியாதை வச்சுருக்கோம், போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அவங்க கிளம்பி போயிடுறாங்க. தங்கமயில் பாரு உன் வீட்டுக்கு வந்தேன், மரியாதையே இல்லை, அதனால நான் சொல்லுதேன் கேளு, உனக்குள்ளே பங்கு வாங்கி நீ தனியாக போகிறது தான் உனக்கு வந்து சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாண்டியன் போய் அழுகிறாரு. கோமதி நான் என்ன பாவம் செஞ்சேன் கோமதி அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் அழுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சரவணனுக்கு நான் வந்து தவம் இருந்த மாதிரி நான் தவம் இருந்து கல்யாணம் முடிச்சு வச்சேன், உனக்கு தெரியும், வெறுங்காலில் நடந்து செருப்பு போடாமல் காலில் புண்ணாகி அப்படி இப்படிலாம் ஆந்தினேன், ஏன் என் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அவனை கட்டி வச்ச பொண்ணு வந்து தனி கொடுத்தன போகணுங்கிறான்.
இதை கேட்கும்போது தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. வேறு யார் சொன்னால் கூட என்னால் தாங்கிக்க முடியும், மற்றபடி தாங்கிக்க முடியல. லவ் மேரேஜ் பண்ண 2 பிள்ளைகளும் எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த பிள்ளையோட பேச தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாங்க சொன்னேன், எல்லாரையும் தலையில் தூக்கி வச்சு ஆடாதீங்க, எல்லாரையும் ஒன்று போல் பாருங்கன்னு. நீங்கள் தங்கமயில மாதிரி ஒரு பொண்ணு உண்டுமான்னு நீங்கள் இப்போ பாருங்கள், அந்த பொண்ணு தான் வந்து தனியாக போகணுங்குது. அதை கேட்டு உங்களால் தாங்க முடியுது தானே உண்மை அப்படிங்கிறாங்க. அதாங்க பாருங்கள், மாமா கிட்ட கண்டது கிளையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதங்க. எனக்கு இந்த வீட்டில் உள்ள சூழ்நிலை பிடிக்கல, நீங்கள் வந்து ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறதுனால தான் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. உடனே என் புருஷன்கிட்ட நீ வந்து பிரிவினையை பண்ணணும்னு நினைக்க, அது நடக்காது. உனக்கு இருக்க பிடிக்கலன்னா உங்கள் அப்பா அம்மா போயிருக்காங்களா, பின்னாடி போனால் போகல, வண்டி பிடிச்சி அனுப்புனா அனுப்புதேன் அப்படிங்கிறாங்க. கோமதி அந்த வார்த்தையை மட்டும் பேசாத அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படிங்க பேச முடியும், நானும் பொறுமையை இழந்து தான் பேச வேண்டியதாக இருக்குது. இந்த பிள்ளை தண்ணி கொடுத்துட்டு போகணும், தண்ணி கொடுத்துட்டு போகணுன்னா போக வேண்டியதானே. அவள் போகலன்னா மற்றவங்க போகணுமா, அவங்க மட்டும் தனியாக இருப்பானா, இது என்ன பேச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ராஜி வராங்க, அத்தை எங்களால் தான் உங்களுக்கு பிரச்சனை, நானும் கதிர் வேணா தண்ணி கொடுத்தனம் போயிடுறோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இப்படி ஒருத்தராக தண்ணி கொடுத்தனம் போகணும்னு சொல்லுறது தான் அப்படி அணைச்சி கொண்டு எல்லாரையும் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பேசுகிறாங்க. பாண்டியன் மாடியில் வந்து சொன்னுக்கிறாரு, டே பழனி இன்றைக்கி நான் பக்கத்தில் படுத்து கிடட்டுமா அப்படிங்கிறாங்க. ஏன் மச்சான் சொல்கிறீங்க அப்படிங்கிற. இல்லைடா கீழே நிம்மதி இல்லைடா, நான் மேலே வந்து உங்களோட படுக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தூங்குறாரு. மச்சான் நீங்கள் இவ்வளோ கவலைப்பட மாட்டீங்களா மச்சான் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஒருத்தன், எனக்கு இத்தனை பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக மனசுக்குள்ளே இருந்தேன். இப்போ ஒவ்வொருத்தனா தனி கொடுத்தனம் போகிறாங்க. நான் உயிரோட இருக்கிறதுலேருந்து பிள்ளைகள் தனி கொடுத்தனம் போயிருமா அப்படின்னுட்டு இருக்காங்க. மச்சான் எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் மச்சான் அப்படிங்கிறாங்க. நானா அப்படிங்கிறாங்க. நானடா செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. எல்லா பிள்ளையும் ஒன் போல் பார்க்காம சரவணன் தான் பெரிய ஆள், தங்கமயில் மருமக தான் சூப்பர் மருமக, மற்றவங்களாம் டுபாக் பண்ண மாதிரி பேசுனீங்க. இப்போ அதையே அவங்க வந்து ஒரு இதாக எடுத்துக்கிட்டு தனி கொடுத்தனம் போகிறாங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதானே, ஆமாம் மச்சான் யார் சிறந்த மருமக, சிறந்த பையன் யார்ட்டையும் சொல்ல வேண்டியதானே. யாரையுமே சிறந்தவங்க கிடையாது இந்த நாட்டில், எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறத வந்து தான் சமத்துவம். நீங்கள் அதை வீட்டிலேயே கொண்டு வர மாட்டேறீங்க, நாட்டில் எப்படி கொண்டு வர முடியும் மச்சான் சொல்லுங்கள், நினச்சி பாருங்கள். மொத்தத்தில் எல்லாரையும் நீங்கள் ஒன்று போல் பார்த்தீங்கன்னா பிரச்சனையும் இல்லை. கதிரை வந்து நீங்கள் மட்டம் தட்டிகிட்டே இருந்தீங்க, கடைசியில் பாருங்கள் அவன் கல்யாணமும் அப்போ உங்களை எதிர்த்து பண்ணது அளவுக்கு ஆயிருக்கு. அந்த மாதிரி தான் எந்த பிள்ளையும் நம்ம வந்து வேண்டாத பிள்ளை மாதிரி பண்ணுறோமோ அது அப்படி தான் அமையும் மச்சான். நீங்கள் வேணால் மச்சான் மாப்பிள்ளை சொல்லுறது வேணால் கேட்காம இருக்கலாம், உண்மை அதுதான் மச்சான், இதான் உண்மை. நடைமுறை வாழ்க்கையில் அனுபவசாலி சொல்லுறது தானே ஜெயிக்கும், என்ன இதான் உண்மை அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறது என்னமோ உண்மை தான், நான் கதிரை என்னமோன்னு சொல்லியிருக்கேன். அவன் வீட்டை விட்டு போகிறான்னு ஒரு வார்த்தை சொன்னதில்லை. இந்த சரவணன் பொண்டாட்டியும் தலையில் தூக்கி வச்சு அண்ணா இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மச்சான் இது நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை தங்கமயில் நினைக்காங்க. ரூமில் போய் நம்ம கொஞ்சம் ஓவராக பேசிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு சாரிங்க அப்படிங்கிறாங்க சரவணன்ட்ட. எப்படி மயில் எதுவுமே நடக்காத மாதிரி சாரிங்க, வீட்டில் வர பிரச்சனைக்கு எல்லாமே நீ தான் காரணமாக இருக்க. தண்ணி கொடுத்தனம் போகணும்னு சொல்லி இது நான் உன்ட்ட சொன்னேன்னா, நீ தானே சொன்னேன் வா பார்த்துக்கலான்னு ஹனிமூன் போகையில். நீ வீட்டில் வந்து நான் சொன்னோமுங்க, நான் உண்மையிலேயே அவன்கிட்ட பேச பிடிக்கல, நீ தண்ணி கொடுத்தனம் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என் ஆயுசு நாளில் நான் அப்படி போக மாட்டேன், இந்த கூட்டு குடும்பமாக தான் இருப்பேன். என் அண்ணன் தம்பியில் இங்கே இருக்கானுங்களோ அங்கே தான் இருப்பேன். உனக்கு இங்கே இருக்க விருப்பம்னா கிளம்பிடு. அதுபோக வந்து இங்கே இருந்துகிட்டே நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னா உங்கள் எத்தனை வருஷத்துக்கு பேசாமல் வந்து ரூமில் இரு, 3 நேரம் சோறு எங்கள் வீட்டில் உனக்கு கிடைக்கும், அதில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அதுபோக பொண்டாட்டியாக உனக்கு என்ன மரியாதை செய்யணுமோ செய்வேன், ஆனால் சேர்ந்து வாழ மாட்டேன். உங்கள்கிட்ட இந்த என்ன இருக்குது வரைக்கும் என்றைக்கு நீ நினச்சதோ பேசுனதோ தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்க, அந்த குடும்பத்தில் மன்னிப்பு கேட்கியோ அன்னைக்கு தான் உன்கிட்ட பேசுவேன் அப்படிங்கிறாங்க. என் மாமாங்கிறாங்க. இனிமேல் நீ இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எடுத்து மொட்டை மாடி போகிறாங்க. அங்கே பாண்டியன் படுத்து கிடக்கிறத பார்த்தோன்னே சரவணன் ரொம்பவே வைத்தறிச்சிடாது. அப்பா என்னைக்குப்பா கீழே போய் படுங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா நீங்கள் கீழே படுங்கடா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் தயவுசெய்து கீழே வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. பெட்ரூமில் போய் தூங்குப்பா, மொட்டை மாடியில் ஹீட்டாக இருக்கும்பா, சரியாக இருக்குப்பா, வாங்கப்பாங்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறாங்க, எவ்வளவோ சொன்ன உங்கள் அப்பாட்ட கேட்கல அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைடா நீங்கள் நாளைக்கு என்னை விட்டு போயிடுவீங்க அப்பாவை, நானும் பழனி தானே இந்த வீட்டில் இருக்கணும், அதான் பழனி கூட பேசிட்டு படுத்து கிடக்கண்டா அப்படி இப்படிங்கிறாங்க. அப்பா நானும் போக மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா உன் பொண்டாட்டி தண்ணி கொடுத்துன்னு போகணுங்க, அப்புறம் என் பொண்டாட்டி மனசு கஷ்டப்படக்கூடாது, அப்பா நான் கிளம்பிட்டேன்னு சொன்னால் நான் என்னப்பா செய்ய முடியும், இப்படி ஒவ்வொருத்தராக தண்ணி கொடுத்துன்னு போவான்னு சொல்லுறதுக்கு அப்போ நான் இத்தனை பிள்ளையை பெற்று வளர்த்தேன்னு அழுதுடுறாரு. அப்போ அழாதங்கப்பாங்கிறாங்க. சவுண்டை கேட்டோன்னு கோமதி ஓடி ஏங்க என்ன எங்கே அழுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி நம்ம வந்து ஒத்த பிள்ளையோடு நிப்பாட்டக்கூடாது, இத்தனை பிள்ளை இருந்தாலும் சொந்த பந்தம் வரும்னு சொல்லி தானே கோமதி பெற்றோம், இப்போ இப்படி ஆயிடுச்சு கோமதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க.
இதை பார்த்தா கதிர் மாடிக்கு வராரு. நீங்கள் ஏன் அழுதுட்டுருக்கீங்க பொம்பளை ஆள் மாதிரி? பொம்பளை ஆள் கூட இந்த காலகட்டத்தில் ரொம்ப தைரியமாக எதிர்கொள்கிறாங்க எல்லா விஷயத்தையும். நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க? தனி குடித்தனம் போனாங்கன்னா போகிறாங்க அப்படிங்கிறாங்க. டேய் கதிர், நான் போக சொல்லலை, போகணும்னு சொல்லலை அப்படிங்கிறாங்க. பாருங்கள், அண்ணன் என்றைக்குமே தனி குடித்தனம் போகணும்னு சொல்லாது. அண்ணி தான் சொல்லியிருக்கு. அன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்ன அன்னைக்கு நம்ம கூட இருக்க பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு அடுப்பங்கரையை ரெடி பண்ணி கொடுப்போம். அவங்களே சமைச்சு சாப்பிடட்டும். ஒரே வீட்டில் இருந்து கூட இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வந்து பாண்டியன் தோணுது, ஓ அந்த பிள்ளை சமையலுக்கு தானே பிரச்சனைன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரவணா ஒரு ரூம் வந்து நம்ம பழைய பொருள்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த ரூமை க்ளீன் பண்ணி அப்பா வந்து நாளைக்கு சமையல் கிட்டு மாதிரி ரெடி பண்ணி தந்துடுறேன்ப்பா, செல்ஃப் மாதிரி வச்சு தந்துடுறேன். என்ன ஒரு சிலிண்டர் அடுப்பு ஒன்று நாளைக்கு ரெடி பண்ணிடும், அதில் சமைக்க சொல்லி சாப்பிடுங்க. சாப்பாடு வேறவா இருந்தாலும் வீடு வேற ஏறாமப்பா, நல்லா இருப்பப்பா அப்படிங்கிறாங்க. எப்போ நான் தனியாகவே போக மாட்டேன்ப்பா, நான் மூத்த பையன், நான் எப்படி போவேன்? எனக்கு 2 தம்பி இருக்காங்க, அவங்களுக்கு நான் முன்னுதாரணமாக இருக்கணும்னா நான் ஒரே வீட்டில் இருக்கணுமா? நான் அப்படி என்றைக்குமே செய்ய மாட்டேன். நீங்கள் சமைக்க சொன்னாலும் நான் சமைக்க மாட்டேன்ப்பா. அந்த புள்ள வந்து ஒரே சாப்பாட்டில் சாப்பிடுது, சாப்பிடலை. நான் வந்து வேறு சமையலை சாப்பிட மாட்டேன், அம்மா சமையலை தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி சரவணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எனக்கு ஏம்மா நன்றி சொல்கிறீங்க? இவ்வளோ காலம் உங்கள் சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். பொண்டாட்டிங்கிறவா இன்றைக்கி வந்தவாம்மா, நீங்கள் தாய்ங்கிற வந்து என் தொப்புள் கொடி நான் மறக்க முடியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. தேவலட்சுமியோட இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொட்டை மாடியில் படுக்காரு. இப்போ கீழே வாங்கப்பா அப்படிங்கிறாரு சரவணன். இல்லை நான் மாடியில் படுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாரு. இப்போ நானும் படுக்கட்டுமா அப்படின்னு, சரி படு அப்படிங்கிறாங்க. கதிர் வந்து படுக்கிறாரு. பின்னாடியே செந்திலும் வர்றாரு. அப்பா நானும் படுக்கலாமா அப்படிங்கிற, படுங்கப்பா அப்படிங்கிறாங்க. எல்லாருமே மொட்டை மாடியில் தூங்குறாங்க. இங்கே ராஜும் மீனாவும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, யாரும் கீழே வரலன்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. எல்லோரும் படுத்து கிடக்காங்க. அவங்களுக்கு எல்லோரும் படுத்து கிடக்கிறத விட மாமா அங்கே வந்து படுக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. மாமா நீங்கள் என்ன மொட்டை மாடில அப்படிங்கிறாங்க. நான் வரக்கூடாதாம்மா, என் பிள்ளைகளோட படுத்து கிடக்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ மாமா நாங்களும் மாடியில் படுக்கலாமா அப்படிங்கிறாங்க. வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் பாய் எடுத்து வராங்க. இங்கே தங்கமயில் மட்டும் அவங்க ரூம்லேயே இருக்கிறாங்க. மேலே போனவர் இன்னும் வரக்காங்களேன்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே எல்லாருமே மொட்டை மாடில் தூங்கிட்டு கிடக்காங்க, பாண்டியன் உட்பட. இதை பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. பாண்டிய மாமா இங்கே தூங்கிட்டு கிடக்கார, அவரும் இந்த மொட்டை மாடில் படுக்க சொன்னால் எல்லாருமே சத்தம் போடுவார், இப்போ அவரே படுக்கார. இந்த குடும்பம் என்ன தான் நடக்குது? நம்ம குடும்பத்தை பிரிக்கணும்னு நினச்சவங்க எல்லோரும் பயங்கரமாக ஒன்று சேர்ந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இந்த பனியிலேயே படுத்துட்ருக்கீங்க, கீழே வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பார்த்துக்குறோம்மா, சரவணா அவன் முன்னாடி வர கிளம்பு அப்படிங்கிறாங்க. நான் போலப்பா அப்படிங்கிறாங்க. மாமா எனக்கு ஒத்தியில் ரூமில் தூங்க பயமாக இருக்குது, அவரை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், மேலே 2 வில்லையில் படுத்து கிடக்கு, உனக்குங்க தூங்குன்னா வந்து தூங்கு, சரியா? இல்லையா கீழே போ அப்படிங்கிறாங்க. டேய் அப்படி பேசக்கூடாது, கீழே போ அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே தங்கமயில்கிட்ட போய் சொல்லுவாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாலே உனக்கு பிடிக்காதா தங்கமயில்? எல்லாருமே மொட்டை மாடியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையில எங்கள் அப்பா என் கூட மொட்டை மாடியில் படுத்தாங்கன்னு நினைவோம். எனக்கு அப்போ 3ஆம் பையன் படித்தேன். என் தம்பி மாதிரி வந்து ஒருத்தன் பேபி கிளாஸ் படித்தான், ஒருத்தன் 1ஆவது படித்தான். என் தங்கச்சிலாம் சின்ன பிள்ளைகள் இல்லைங்கிட்டா. இப்படி இருக்கும்போது வந்து சந்தோஷமாக இருந்தது தான். ஏன்னா இன்றைக்கி எங்கள் அப்பா வந்து பல பிரச்சனைக்கு மத்தியில் மொட்டை மாடியில் படுத்திருந்தார். ஆனாலும் பேசிக்கிட்டு எல்லோரும் தூங்குகையில் ரொம்ப மனசுக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எங்களுடைய மன கஷ்டத்தை சொல்லி அழுதோன்னே எங்கள் பாரம்லாம் இறங்கின மாதிரி இருக்கா தான் இருக்கும். நீ அதையும் என்னை இருக்கக்கூடாதுன்னு நினச்சி பிரிக்கிறியே, என்ன நியாயம்? உனக்கு இங்கே என்ன பயம்? லைட்டு போட்டு தூங்குனா தூங்கு அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் அப்படி தூங்க முடியாது, புருஷன்னா பொண்டாட்டி தலைமாட்டாதான் தூங்கணும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே சொல்லுதேன் என் தங்கமயில், நான் என்னை கல்யாணம் முடிச்சணும் அன்னையிலேருந்து என் நிம்மதி இழந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ என்னை கட்டணும் நீங்கள் நிம்மதி இழந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. பிறகு நான் சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கேன், ஒன்றுமே இல்லையா, நிம்மதியே கிடையாது. ஒன்று அந்த மீனா பிள்ளையை குறை சொல்லுதேன், இல்லைன்னா அந்த ராஜி பிள்ளையை குறை சொல்லுதேன், இல்லை எங்கள் அம்மாவை குறை சொல்லுதேன், இல்லைன்னா கூட்டு குடும்பத்தை குறை சொல்லுதேன், என் அண்ணன் தம்பியை குறை சொல்லுதேன். நான் வந்து இவ்வளோ நாளாச்சு கல்யாணம் முடிஞ்சு, இவ்வளோ நாளில் நீ யாரையாவது ஒரு ஆளை குறை சொல்லாமல் இருந்திருக்கே, யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது உன் குணமாக இருக்குது. நானும் சரி இன்றைக்கி மாறிடுவேன் நாளைக்கு மாறிடுவேன் பொறுத்து பார்த்துட்ருக்கேன். அது பொறுத்துப்பாடு இல்லை. என் பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. இனிமேல் பட்டு வீட்டை குறை சொல்கிறது, நான் தனி கொடுத்தனம் போவேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி வச்சுக்காத. நான் தனி கொடுத்தனே வரமாட்டேன், சரியா? நீ கூட்டு குடும்பமாக இருப்பேன் வைப்பேன்னு சொன்னதுனால தான் நான் உன்னை கட்டினேன், இல்லைன்னா உன்னை கட்டியிருக்கவே மாட்டேன். ஏன்னா நீ எத்தனை பொண்ணு ஆகப்படான்னு சரி தான், போடலான்னு சரி தான். அப்படிங்கும்போது தான் தங்கமயில் நினைவு வருது. ஆகா நம்ம ரொம்ப ஓவராக ஆடணும்னா நகையை செக் பண்ணி பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. சரிங்க, இன்னும் இதை பற்றியே நான் பேசலை, சரியா? நீங்கள் மொட்டை மாடியில் போய் தூங்குனா தூங்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ நான் தூங்க போனாலும் எங்கள் அப்பா கேள்வி கேட்பாங்க. அந்த பிள்ளை வந்து கூப்பிட்டுச்சு, அப்படியே நீ வந்து கீழே எங்கே வந்திருக்க, அந்த பிள்ளை மறுபடியும் எதுவும் மனசுக்குள்ளே எதுவும் நினைக்கண்டா, நீ கீழே போன்னு தான் சொல்லுவார். இன்னும் அப்படி செய்யாத, அவ்வளோதான், சரியா அப்படிங்கிறாங்க. அம்மா இனிமேல் நீங்கள் என்கிட்ட பேசுவீங்களா அப்படிங்கிறாங்க. இனிமேல் நீ ஒழுங்காக மாதிரியே நல்ல பிள்ளையாக இருந்தால் உன்ட்ட பேசுவேன், இல்லை குடும்பத்தை பிரிக்க வைக்கணும்னா சரி வராது. பாரு நீ சொன்னோன்னே எங்கள் அப்பா சமையல் கட்டு தனியாக வச்சுருவோமான்னு சொல்லுதாரு. கொஞ்சம் சம்பளத்தை நீனே வச்சுக்காப்பாங்காரு. என் சம்பளத்தை வந்து என்ன செஞ்சிருக்குன்னு நினைக்க, 20,000 தான் சம்பளம், சரியா? அந்த 20,000 வச்சு நம்ம 2 பேரும் சமைச்சு கூட சாப்பிட முடியாது. எங்கள் அப்பா அதுக்கு மேலே தான் செய்வார், சரியா? எங்கள் அப்பா கோவப்படுவார். எங்கள் அப்பாவோட கோவம் 5 நிமிஷம் தான்.
நீ அதை புரிஞ்சுக்கிடாம என்னெல்லாமோ பேசுகிற அப்படிங்கிறாங்க. நான் மாமா மேலே கோவமே படலையே, மற்றவங்க தான் எனக்கு பேச பிடிக்கல. மீனா, ராஜி, உங்கள் அம்மா தான் என்னை வந்து ஒரு மாதிரி நடத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள வந்து நீ வந்து உத்து பார்க்கல, அவங்க குணம் என்னன்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளைகள் வந்து எப்பவும் போல் இயல்பாக தான் இருக்குது. பாரு எல்லாரும் மொட்டை மாடில தூங்குறாங்க, அந்த பிள்ளைகள் மொட்டை மாடில வந்து தூங்குது அப்படிங்கிறாங்க. மாமா அவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க மாமா அப்படிங்கிறாங்க. சி நீ திருந்த மாட்ட தள்ளிப்படு அப்படிங்கிறாங்க. உடனே மாமா நீங்கள் புரிஞ்சிக்காம தான் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் புரிஞ்சுட்டு தான் பேசுகிறேம்மா, நீ தான் ரொம்ப புரியாமல் பேசுகிற. அந்த 2 பிள்ளைகள் எதுவும் குறைச்சி பேசாத அப்படிங்கிறாங்க. என்ன மாமா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நியாயம் எங்கே இருக்கோ அங்கே தான் சப்போர்ட் பண்ணுவேன் இல்லைங்களா. அந்த பிள்ளைகள் மேலே எந்த தப்பும் இல்லை, புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. காலையிலே விடியுது. விடிஞ்சோன்னே சரவணன் சாப்பிடாம வேலைக்கு போயிடுறாரு. உடனே தங்கமயில்கிட்ட கேட்குறாங்க கோமதி, உன் புருஷன் எங்கம்மா அப்படிங்கிற. காலையில் வேலைக்கு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. சரவணன் அவன்கிட்ட சொல்லிட்டு போனானா அப்படிங்கிற. சொல்லிட்டு போகல அப்படிங்க. ஏன்டி சொல்லிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, ஏம்மா அவன் புருஷன் எங்கே போகிறான் எதுவும் பார்க்க மாட்டே அப்படிங்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. சரவணனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் என்னடா அழக்காங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மனசுக்கு சரியில்லை, அதான் காலையில் அவன் வேலைக்கு வந்துட்டோமா அப்படிங்கிறாங்க. டேய் சாப்பிடலடா அப்படிங்கிறாங்க. அம்மா சாப்பாடோட நிம்மதி தானம்மா பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அவள் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கா. 2வது நம்ம கூட்டு குடும்பத்தை பிரிக்கணுங்கிற ஏக்கம்ல தான் வந்த மாதிரி தெரியுதுமா. அதுபோக என் தம்பி மேலே நான் பாசம் வச்சுருக்கிறது அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. அதுபோக தம்பியெல்லாம் என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்காது, ஒரு காலம் முடியாதுமா. நான் என் தம்பி மேலே பிரியணும், நனவுகளை பிரியணும் அப்படின்னா அது என் வாழ்நாளில் முடியாதுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாரு. டேய் அழாதடா அப்படிலாம் என் பிள்ளைகள் புரிஞ்சுதாடா, உண்மையிலே இதே மாதிரி ஒற்றுமையாக இருங்கடா, வார மருமக்க மாதிரி எப்படி இருந்தாலும் சரி தான், ஆனால் நீங்கள் கரெக்டாக இருங்கடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் தம்பிமார் 2 பேரும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், நானும் கரெக்டாக இருப்பேம்மா, நீங்கள் கவலைப்படாதங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அம்மாவே அழுதுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பைக் எடுத்து வீட்டுக்கு வராங்க. சரி சரவணா அப்படிங்கிறாங்க. அம்மா மனசே சரியில்லை, இன்றைக்கி வேலைக்கு லீவுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம்மா, எனக்கு சாப்பாடு தாம்மா அப்படிங்கிறாங்க. இவன் பொண்டாட்டி கூப்பிட்டு சாப்பாடு வைடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உங்கள் கையில் தான் சாப்பிட்ணுமா அப்படிங்கிறாங்க. நீ சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது தங்கமயில் வந்துடுறாங்க. என்னத்தை என் புருஷனுக்கு சாப்பாடு வைக்கணும், என்னையும் கூப்பிட வேண்டியதான், நீங்கள் எதுக்கு வச்சிங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தியாடா என்ன சொல்கிறான்னு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. சரவணன் எச்சி கையோட ஒரு உடு விடுதாங்க முகத்தில். என்ன நினச்சிட்ருக்க நீ, எங்கள் அம்மாட்ட என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. உடனே எதுக்கு நீங்கள் மேலே கை வச்சிங்க அப்படிங்கிறாங்க. டேய் சரவணா நீ ஏன்டா கை வச்ச அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என்ன பேசுதா பார்த்தீங்களே, நீங்கள் சாப்பாடுன்னு வைக்கக்கூடாதா, நீ வைக்காமல் யாருமா வைப்பா, இவ்வளோ நாளாக உங்கள் கையில் தானே சாப்பிட்டுட்டு இருந்தேன், இன்னும் ஓவராக பேசிகிட்டு இருக்கான், நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உன் மேலே உள்ள கடுப்பில் தான் காலையில் எழுந்திரிக்கிறோம், அப்பவும் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எனக்கு கதிர் வர அண்ணி விடுங்க நீ அண்ணா விடுங்க அப்படிங்கிறாங்க. புருஷ பொண்டாட்டி பிரச்சனை நீயே தலையிடுத, நீ யார் அப்படிங்கிறாங்க. ஏய் அவன் என் தம்பி அப்படிங்கிறாங்க. தம்பி பிள்ளாத தம்பி, நம்ம குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கதே அவன் தான், நம்மளை வந்து நல்லா வாழக்கூடாது நினைக்கிறது கதிர் வந்து செந்தில் தான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு தங்கமயில், என் தம்பிமார் வந்து எனக்கு உயிர் மாதிரி, அவனுங்களாம் ஏதாவது பேசினேன் அப்படின்னு சொன்னால் நீ கூட தேவையில்லை போ அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. நான் அப்படிலாம் பேச வேண்டாம், எங்களுக்காக நீ வந்து அண்ணிட்டு சண்டை போட வேண்டாம்ண்ணே, நான் இன்னும் உன்ட்ட பேச மாட்டேனே அப்படின்னு. என்ன சொல்கிற எப்படி அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே நான் இன்னும் வந்து உன்ட்ட பேச மாட்டேன், நீனும் அப்படியே இருந்துக்க. ஏன்னு கேட்டால் என்னால் அவன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுண்ணே, அன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் என்னையும் செந்தில்னு பிடிக்கல, நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும்ண்ணே, உனக்கு கல்யாணம் முடியலன்னு சொல்லிட்டு எத்தனை நாளாக நான் வேதனைப்பட்டிருக்கேன், செந்திலனும் சொல்லி வேதனைப்பட்டிருக்கேன். ஆனால் இப்படி இருக்கும்போது வந்து உனக்கு கல்யாணம் ஆனதில் எனக்கு சந்தோஷம்ண்ணே, ஆனால் நீ தனிமரமாக பார்க்க நாங்கள் விரும்பலை, எங்கள் மேலே உள்ள பாசத்தில் அண்ணியை பிரிஞ்சு நீ தனிமரமாக இராதண்ணே, நல்ல மாதிரி இருண்ணே, நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதுண்ணேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு போகிறாரு. கதிர் நீ சாப்பிட்டு போடான்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிட்றாங்க. பின்னாடியே ராஜி போகிறாங்க. கதிர் நீ சாப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காலேஜுக்கு போயிடுறாரு. ராஜியும் கவரப்பட்டு போயிடுறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. தங்கமயில் இவ்வளோ ஓவராக பண்ணுறாங்களே, அண்ணன் தம்பி பிரிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப மன வருத்தம். பாண்டியனும் சாப்பிடாமே கடைக்கு போயிடுறாரு. இங்கே அவங்களே சாப்பிட நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு கோமதி உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே அரசு சொல்கிறாங்க, அம்மா எல்லோரும் ஆளுக்கு சாப்பிடாம தான், என்னம்மா நான் மட்டும்தாம்மா சாப்பிட்ருக்கேன், வீட்டில் யாருமே சாப்பிடல அப்படிங்கிறாங்க. இல்லடி இந்த தங்கமயில் பிள்ளை ஏன் இப்படி ஆச்சுன்னே தெரில, ராஜியும் மீனாவும் பேசலை, எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு சொல்லியிருக்கான், அது போக நான் தண்ணி கொடுத்தனும் போகணுங்கிறா, அண்ணன் தம்பி பேசுறது பிடிக்கலங்க, என்ன தான் சொல்ல நினைக்கிறேன்னு எனக்கே தெரில அப்படிங்கிறாங்க. அம்மா பேசாமல் அவங்க நகையிலேருந்து எல்லாமே அவங்ககிட்டயே கொடுத்துருமா, ஒரு வேளை நம்ம கல்யாணம் முடிச்ச புதுசுலேயே வந்து நகையை வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்காங்களே நம்ம தெரில அப்படிங்கிறாங்க. ஓ இப்படி வேறு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பழனி அப்படிங்கிறாங்கக்கா அப்படிங்கிறாங்க. நம்ம 2 பேரும் பேங்க்கு போவோம், பேங்க்கு போய்ட்டு அந்த தங்கமயில் பிள்ளை நகையை எடுத்து வந்துடும்டா அப்படிங்கிறாங்க. எதுக்குக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த பிள்ளை கல்யாணம் முடிஞ்ச புதுசுலேயே அவன் நகையை வாங்கி வச்சுக்கிட்டோம், அதனால் அந்த பிள்ளைக்கு நம்மளை பிடிக்கலையா, அந்த குடும்பத்தை பிடிக்கலையா எனக்கு தெரியலை, அதனால் அவள் நகையை கொண்டு அவட்ட கொடுத்துருவோம், அவள் வந்து என்னமோ செஞ்சுக்கிறா, இல்லை அவள் பீரோவில் வச்சுக்கிறா, சரியா, எதனால் அந்த பிள்ளை வந்து இப்படி மாறிச்சு திடீர்னு தெரியல, அதனால் அவன் நகையை எடுத்து கொண்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் லாக்கரில் போய் நகையை எடுக்கிறாங்க. எடுக்கும்போது நகை பொத்துன்னு விழுந்துருது.
விழுந்தோடனே அக்கா கீழே விழுந்துட்டு நகை எதுவும் நொறுங்கியிருக்குமோ அப்படின்னா, டேய் நீ கீழே விழுந்த அந்த பேக்கு வந்து தங்கமயில் இருக்குடா, அது நொறுங்கியிருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. எடுத்து பார்க்குறாங்க, ஒரு நகை நொறுங்கியிருக்கு. ஆமாக்கா ஒரு நகை நொறுங்கிட்டு அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா இப்படி கொண்டு கொடுத்த அந்த பிள்ளை என்னடா நினைக்கும், ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு வந்து நம்மளை சுத்தமாக பிடிக்கல நம்ம வீட்டில் யாரையும், அதனால் நீ ஒன்று செய், இதை போய் ஆசார்கிட்ட கொடுத்து ஒக்கிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. உடனே சரி சரி நான் ஒப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த ஆசாரி சொல்கிறாங்க, இன்றைக்கி விட முடியாது, இன்றைக்கி நாள் சரியில்லை, அதனால் நாளைக்கு வாங்க, புதன்கிழமை ஒப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு புதன்கிழமை தருவாராம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த நகையும் புதன்கிழமை கொடுத்துருவோண்டா, அந்த நகை மட்டும் தனியாக கொடுக்க முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே சரிக்கா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் உணவு டெலிவரி பண்ண வேலைக்கு போயிடுறாரு கதிர் மதியத்துக்கு மேலே. அப்போ எல்லா பக்கமும் டெலிவரி வருது. அப்போ ஒரு ஆர்டர் வருது, எங்கன்னா தங்கமயில் அவங்க ஊருக்கு ஆர்டர் வருது. அந்த ஆர்டருக்கு சாப்பாடு கொண்டு போகிறாங்க. அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது தங்கமயிலோட தங்கச்சி தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக நம்ம கீரையே சாப்பிட்டுட்ருக்கோம், ரொம்ப கடுப்பாக இருக்குது, அதனால் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுறாங்க. உடனே தங்கமயில் அம்மா கேட்குறாங்க, அக்கௌண்ட்டில் கொஞ்சம் காசு கூட இருக்க விட மாட்டேன், உடனே எதையாவது செஞ்சுருவேன் அப்படிங்கிற. ஆமாம் தினமான புக் பண்ணிமா சாப்பிட்றோமா, நீங்கள் ஒரே கீரையை கடைஞ்சி போடுறீங்க அப்படிங்கிறாடே, அது கண்ணுக்கு நல்லதுடி அப்படிங்கிறாங்க. கண்ணுக்கு நல்லது தாம்மா, ரொம்ப போர் அடிக்குமா அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, அதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன், பக்கெட் பிரியாணி, நம்ம எல்லோரும் சாப்பிடுவோமா அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு, யார் கொண்டு வருவா அப்படிங்கிறாங்க. வெளியூர்லேருந்து யாராவது கொண்டு வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ சரி தான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் மெனி வீட்டுக்குள்ள அது கொண்டு போகணும். ஏற்கனவே அவங்க நம்ம மேலே ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. தங்கமயில் நீ என்ன விஷயம்னு தெரில, நம்மளும் வந்து அவங்க வீட்டில் வந்து போனோம்னா அவங்களும் கோவத்தில் இருப்பாங்க, அதனால் மாஸ்க் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கை போட்டுக்கிறாங்க. மாஸ்க் போட்டு சாப்பாடை கொண்டு போகிறதுக்கு சைக்கிள் எடுத்து பயங்கரமாக அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வீட்டுக்கு கடன் கொடுத்தவங்க வந்துட்டு வீட்டில் பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடன் கொடுக்க வழி கிடையாது, இதில் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வேறு கொடுத்துருக்கீங்க, 5 பைசாவுக்கு ஒர்க் கிடையாது, ஒரு பொண்ணு நகை போடுறதுக்கு வழி இல்லை, உங்கள் வீட்டிலலாம் ஒருத்தன் பொண்ணு எடுத்துகிட்டு போகிறான், அவனுக்கு நீங்கள் மாப்பிள்ளை சோறு போடுறீங்க வைக்கிறீங்க. ஐயூரில் விசாரித்தா அவன் பெரிய மளிகை கடை வச்சுருக்கானா, ஐயூரில் அவன் பெரிய ஆளாம், அவன் பையனுக்கு கட்டி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ பவுஸ் இருக்குல்ல, ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுக்க பவுஸ் இருக்குல்ல, என்கிட்ட வாங்கினா 25,000 தர முடியாதா, வைக்க முடியாதா, இதுக்கு நான் 10 வருஷமாக அலையணுமா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் அம்மா சொல்கிறாங்க, 25,000 வாங்க பெரிய அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டில் என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறாங்க. கல்யாணம் மட்டும் போர்ஸாக முடிக்கிறது இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட திட்டு வாங்கி அப்படியே முடிச்சு சமாளிச்சிட்டோம், எங்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஃபுல் டப்பு, இந்த வீடு ஒன்று தான் வந்து எங்கள் வீடு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த வீட்டை அடமானம் வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி வீடை வந்து எப்போவுமே பேங்கில் அடமானம் வச்சாச்சு, அவங்க என்றைக்கு ஜப்தி பண்ணுதாங்கன்னு தெரில, இந்த நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம், அதனால் பணம் தர வாய்ப்பு இல்லை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்ட கதிர் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. உண்மையிலே இது தங்கமயிலனி வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்க்குறாரு. நம்ம சுயநினைவில் தான் இருக்குது, சுயநினைவில் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கையை கூட முள்ளி பார்த்துக்கிறாரு. ஆமாம் சுயநினைவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறத வீடியோ எடுக்கிறாரு. தங்கமயில் அம்மா பேசுகிறது, வட்டி கொடுத்தவங்க பேசுகிறது, அவங்க அப்பா பேசுகிறது, அவங்க தங்கச்சி பேசுகிறது எல்லாமே. இந்த சூழ்நிலையில் பார்க்குறாரு, இதுக்கு மேலே முண்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு ரெக்கார்டை கட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ இது வேறையா, வாங்கின கடனே கொடுக்க வக்கு கிடையாது, இதில் வந்துட்டு இவங்க சமையல் ஆர்டர்லாம் வாங்கி சாப்பிடுவீங்களா, வாங்கி சாப்பிடுங்க, எப்படி சாப்பிடுங்க, எங்கள் வயிற்றுச்ச பிடிக்க தானே செய்யும், 25,000 கொடுக்க முடியல, ஆனால் உங்களுக்கு 250 ரூபா 300 செலவு பண்ணி பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இதையுமே ஒரு செல்ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு வீடியோவை சேவ் பண்ணிடுறாரு. சேவ் பண்ணிட்டு இப்படி இருக்காங்க, அவங்க பெரிய பணக்காரங்க, சரவணன் மாமியார் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அது போக வீட்டுக்கு வரும்போது பயங்கர பில்டப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது ஆம்பளை நீ ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலா அப்பாவை அந்த வட்டி கொடுத்தவர் கேட்குறாரு. நான் ஆம்பளையா, நான் முன்னாள் ஆம்பளை தான், இன்னும் உழைக்கியா போகிறேன், என்கிட்ட உழைப்பு எதுவும் இல்லை, நீ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கியப்பா வச்சுட்ருக்கியப்பா, 250 ரூபா பிரியாணிக்கு எவ்வளோ சங்கடப்பட்டு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த டெலிவரி பண்ணது பையனுக்கே வந்து பாரு பைசா கொடுக்கும்போது தான் கொடுக்கணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பைசா அப்படிங்கும்போது இப்போ நான் ஆன்லைனில் பே பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே கடங்காரன் சொல்லுறாரு, ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்களா, அவ்வளோத்துக்குள்ளே உங்களுக்கு துட்டுருக்கு ஆன்லைனில் பே பண்ணேன்னா, அப்போ என்கிட்ட 25,000 தரத்துக்குள்ள பணம் இல்லையா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. உடனே தங்கமயில் அம்மா ஆரம்பிக்காங்க, ஏய் நிப்பாட்டே, உன்னை மாதிரி 1000 பேருக்கு நான் கடன் கொடுக்கணும், எல்லோரும் வந்து வீட்டுக்கு முன்னாடி தரச்சிக்கிட்டு இருந்தால் ஒழுங்கு மரியாதை ஓடிது, இல்லைன்னா நடக்குதே வேறு அப்படிங்கிறாங்க. என்னம்மா செஞ்சிருவா அப்படிங்கிறாங்க. என்னம்மா செஞ்சிருவியா, வந்து அந்த பருப்பு மத்தி எடுது அப்படின்னு சொல்லி பருப்பு மத்தி எடுத்துகிட்டு ரன்னிங்கில் வராங்க. கட்டங்காரம் பிச்சு பிடிங்கி போடுறாங்க. இதெல்லாமே வீடியோ எடுத்துடுறாங்க. நீ யாரியா, சாப்பாடு கொடுத்துடல கிளம்பு அப்படிங்கிறாங்க. செல்லில் தான் பணம் வந்துட்டுல போ அப்படிங்கிறாங்க. செல்ஃபோனில் அந்த அம்மா பேசுனது வச்சது, அவங்கள பருப்பு மத்தியை தூக்கி வரட்டுனது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துடுறாங்க. இது எடுத்துகிட்டு உண்மையிலே இது தங்கமயிலனி வீடு தானா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்க்குறாங்க. தங்கமயிலனி வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே, கேட்டால் பெரிய பணக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நகை போட்டாங்களே, இவங்க பேச்சை பார்த்தா தங்கமாக இருக்காது போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே கதிருக்கு யார்கிட்ட சொல்கிறது என்ன சொல்கிறது ஒன்றுமே தெரில.
அவங்க வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ காலேஜ் போகலையா அப்படின்னு சொல்லி ராஜி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை வரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பிறப்பு அப்படிங்கிறாங்க. எல்லாமே அவன்கிட்ட சொல்லி தான் சொன்ன முன்னாடி இப்போ நான் வரேன் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. இல்லை கொஞ்சம் ஹீட்டாக அந்த மாதிரி இருக்குது அப்படிங்க. அப்படியா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி அப்போ பையவா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பழனியை காலையிலே கூப்பிடுதாங்க கோமதி. டே அந்த நகையை போய் விட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லி ஆசாரி பார்க்க போகிறாங்க. ஆசாரி விற்கணும் அப்படிங்கும்போது உங்கள் நகை இதுனா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சிரிப்பாயிருது. இது என்ன தங்க நகையாப்பா கவரிங் தானப்பா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் தூரப்பாப்பா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க தங்க நகைன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா நீ பாண்டிய மருமகன் பெரிய இடத்துக்கு பையன் நீ உனக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது கவரிங் நகை தூக்கிட்டு வந்து கேட்பா அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி உண்மையில் இது வந்து தங்க நகை இல்லையா அப்படிங்கிறாங்க. 100% கிடையாது அப்படிங்கிறாங்க. இது யார் நகை அப்படிங்கிறாங்க. இது வந்து தங்கமேல்னு சொல்லிட்டு எங்கள் மச்சானோட மூத்த மருமகன் நகை அப்படிங்கிறாங்க. இது போலி நகையாக இருக்குது பாதி என்னன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதை கொண்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அந்த கதிர் வந்து திருநெல்வேலிக்கு வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. மாப்பிள அப்படிங்கிறாங்க. என்னவாம்மா அப்படிங்கிறாங்க. நான் ஒரு குழப்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் பல குழப்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ஃபஸ்ட்டு என் குழப்பத்தை சொல்லுதேன் யார்ட்டையும் சொல்லாத அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் நகை பேங்க்கில் இருந்துச்சுல அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதை நானும் உங்கள் அம்மாவும் அதை எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளைகிட்ட கொடுக்கலான்னு நினச்சோம் அப்படிங்கிறாங்க. சரி அந்த நகையை எடுக்கும்போது நான் பொத்துன்னு கீழே போட்டேன். ஒரு நகை நொறிஞ்சிருச்சு. அதை ஆசார்கிட்ட கொண்டு கொடுத்தான். ஆசார்கிட்ட கொண்டு கொடுக்கும்போது அவர் இது பண்ணி பார்க்கையில் அது போலி நகைன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ ஒன்று சொன்ன நான் ஷாக் ஆகிட்டேன். இப்போ நான் ஒன்று காமிக்கிறேன் நீ ஷாக்காகவே என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ காமிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே பழனி ரொம்பவே ஷாக் ஆகிடுது. மாப்பிள்ளை எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அதான் எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. என்ன செய்யணும்னே தெரில. இதை யார்கிட்ட சொல்கிறது என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. டேய் இப்படி பண்ணியிருக்காங்கடா உண்மையிலே இது வந்து ஃபோர்ஜரி குடும்பம் தானடா தெரியாமல் தான் சரவணனுக்கு பொண்ணு எடுத்தாங்களா மச்சான் அவசரப்பட்டாரா அப்படிங்கிறாங்க. மச்சான் இல்லை மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே அவசரப்பட்டோம். ஆர்வக்குள்ளாரில் கல்யாணம் பண்ணியிருக்குன்னு கொஞ்சம் விசாரிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாடா இன்னும் என்னடா செய்ய முடியும் அனுசரித்து தானடா போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை அனுசரித்து தான் போகணும். அந்த அண்ணி வந்து தண்ணி கொடுத்துன்னு போகணும் எங்கள் வீட்டில் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக அவங்க வீட்டில் வந்து இங்கே பேசுகிறாங்க எங்கள் இருக்கிற சொத்து பத்துக்கு நாங்கள் எப்பவுமே தண்ணி கொடுத்துன்னு வச்சுருவோம். உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு சொல்லி தான் நினைப்போம் மாப்பிள்ள அப்படி இப்படின்லாம் பேசுனாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாடா இந்த படம் ரொம்ப ஓவராக தான் இருக்குது. இதை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோமேட்டு போகிறாங்க. அக்கா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் ரூமுக்கு வாக்கா அப்படிங்கிறாங்க. ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அக்கா அந்த நகை வந்து தங்கமல்லியாக்கா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. உண்மையிலே தங்கமல்லியாக்கா இது கவரிங்காக ஃபுல்லாக கவரிங்காக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் அது எப்படிடா இது மட்டும் எவனோ ஏமாத்திருக்காண்டா ஒரு சின்ன நகை மட்டும் மீதி பூரா தங்கமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னும் கூமுட்டையாகவே இருக்கா அந்த வீடியோ பாரு அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குறாங்க. வீடியோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. என்ன இது தங்கமேல் அம்மா தானா ரவுடி பொம்பளையால் மாதிரி பேசுது. அந்த ஆள் வந்து கடங்காரன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறான். 25,000 10 வருஷமாக கொடுக்க முடியலன்னா அப்போ ஒன்றும் முடியாதவங்களா இவங்க அப்படிங்கிறாங்க. அப்படி தாங்க தெரியுது. ஆனால் வீடு கூட கடத்தில் தான் இருக்கான். இவங்க எல்லாமே பில்டப் பண்ணி கல்யாணம் முடிச்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பிள்ளையும் அதெல்லாம் ஒன்றும் இல்லாத மாதிரி இங்கே பயங்கரமாக ஆடுது. இது என்னக்கா செய்கிறது அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் அவளுக்கு என்ன செய்தோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்கா நீ பொறுக்கா மச்சான் வீட்டுக்கு மச்சான் வந்து வீட்டிலேருந்து கடைக்கு போன பிறகு நீ எதனாலும் கேளுக்கா. அதுக்கு முன்னாடி நீ கேட்ட அப்படின்னா அது வேறு மாதிரி போங்கக்கா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்டா அதுவும் சரிதான். மச்சான் மட்டும் கடைக்கு கிளம்பி போட்டும். அதுக்கப்புறம் முறவாசல் நான் எப்படி இந்த மயிலுக்கு செய்தேன் பாரு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே எல்லோரும் வேலைக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. கதிர் வாசல்லே உட்காந்துருக்காரு. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு தங்கமேல் இங்கே வா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. உன் நகை எப்படி அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. அம்மா ஒரே ஒரு நகை மட்டும் உடஞ்சிருச்சு ஆசார்கிட்ட கொண்டு ஒப்பிட்டேன். அவர் ஒப்பிட்டு தந்துட்டாருமா இதை பிடிமா அப்படின்னு கொடுக்குறாங்க. 2ஆவது உடஞ்சிருக்கு. இதை பார்த்தோன்னே தங்கமேல் வாயை பொத்துறாங்க. என்னம்மா வாயை பொத்துற எங்களை எல்லாரையும் அசால்ட்டாக ஏமாத்திருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். இப்போ வருவார். அவர்கிட்ட வந்து என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுமா. என்ன அதுக்கப்புறம் நீனும் சரவணன் தண்ணி கொடுத்தன போகிறதா இல்லை துபாய்க்கு போகிறதா இல்லை நீங்கள் ஃபாரினுக்கு எங்கேயாவது போகிறதா அப்படிங்கிறத என் புருஷன் முடிவு பண்ணுவாருமா அப்படிங்கிறாங்க கோமதி. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.